முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 32. கலையே பதறி கதறி அப்படின்னு துவங்குகிற பாடல். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர்குல பிடி தோய் மலையே மலை கூறிடு வாகையனே. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ. கலைகள் எத்தனையோ கலைகளில் எல்லாரும் சிறந்து இருக்கோம். ஆனால் அந்த கலைகளை கற்றது, அந்த கலைகளின் ஆரம்பமும் முடிவும் இறை நினைப்பு தான் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன பண்ணுறோம், கதறி பதறி. நான் நிறையா படிச்சிருக்கேன், சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன். அந்த சாஸ்திரத்தில் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரத்தில் இப்படி சொல்கிறா, அது மாதிரி ஆராய்ஞ்சு அந்த சாஸ்திரங்களை நுண்ணிய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருப்பது. அதை தவிர பல்வேறு சமயத்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னுடைய மதத்தில் இருக்கிற இந்த கொள்கை சரியில்லை, அந்த கொள்கை சரியில்லை அப்படியெல்லாம் கதறி ரொம்ப சத்தம் போட்டு ஆரவாரத்தோடு வாதிடுவது. ஒரு பாட்டில் சொல்லுவார், ஆரவாரம் ஆறாத நூல் கற்று அழியேன் அப்படிம்பார். ஆரவாரத்தோடு இருக்கிற இந்த படிப்பு என்ன படிப்பு? உயர்ந்த கல்வியில் சிறந்தவனாக இருக்கலாம், ஆனால் அந்த கல்வியோட நோக்கம் எதுவாக இருக்கணும்? இறை அருளாக தான் இருக்கணும், இறை அருளை தேடுவதாகத்தான் இருக்கணும். திருவள்ளுவர் சொல்லுவார், கற்றதினால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படிம்பார். நீ படித்து என்ன பிரயோஜனம்? அந்த வாலறிவன் எல்லையில்லாத முடிவில்லாத அந்த இறைவனுடைய பாதங்களை தொழவில்லை என்றால் உன்னுடைய கல்வியால் உனக்கு எந்த பயனும் இல்லை. அதையே தான் இந்த முதல் வரியில் சொல்கிறார். கலையே பதறி கதறி. எத்தனை கலைகள் இருக்குது, சங்கீதம் இருக்குது, நடனம் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, எத்தனையோ விதமான கலைகள் இருக்குது. சாஸ்திரங்கள் ஆய கலைகள் 64ன்னு சொல்கிறோம். எல்லாவற்றிலும் தேர்ந்து இருக்கலாம். அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணு வேற புரிஞ்சுண்டு பேசுகிற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது, அதையெல்லாம் அறிந்து கொள்வதுங்கிறதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், அதுதான் இறைவன். அந்த இறை நினைப்புங்கிறது தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். நான் ரொம்ப அழகாக கவிதை எழுதுகிறேன், பக்கம் பக்கமாக கவிதை எழுதுகிறேன். ஆனால் அந்த கவிதையெல்லாம் எத்தனையோ வருஷ காலமாக எத்தனையோ கவிதைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கவிதைகள்லாம் காலங்கடந்து இருந்திருக்கா? இல்லை. அது இறை நினைப்போடு சேர்ந்து இருந்தது தான். இப்போ தேவாரம், திருவாச்சகம் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் அது நமக்கு அப்படியே கிடைக்கிறது. கம்பராமாயணம், அருணகிரிநாதரின் பாடல்கள், தாயுமானவரின் பாடல்கள், இது எல்லாமே கலை தான். ஒரு கவிதை எழுதுறது, பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு கலை. ஆனால் அந்த பாட்டு காலங்காலமாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது இறை அருளை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக ஒரு கோலம் போட்டால் கூட, ஒரு அலங்காரத்துக்குன்னு ஒரு கோலம் போடுறதுக்கும் சுவாமி ரூமில் இந்த இறைவனின் முன்னால் ஒரு கோலம் போடுறதுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறார். கலையே பதறி கதறி. ஒரு திருப்புகழில் ரொம்ப அழகாக சொல்லுவார், காதி மோதி வாதாடு நூல் கற்று அப்படின்னு சொல்லுவார். சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாத அப்படின்னு சொல்லுவார். சிவகலை அல்லது இனி உலக கலைகள் எல்லாம் அலம் அலம் அப்படிம்பார். குருதி மலஜலம்ங்கிற பாட்டில் எல்லா கலைகளுக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த சிவகலை, சிவன் பற்றி தியானம் அது வரபோது தான் மற்ற எல்லா கலைகளுக்குமே ஒரு பொருள் இருக்கிறதாக ஆகிறது, அர்த்தம் இருக்கிறதா ஆகிறது. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு. தலையூடு அப்படின்னு சொன்னால் நம் தலையில், பிரெயினில் அலையே படுமாறு, மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு அதுவாய் விடவோ, அந்த கஷ்டத்திலேயே இருந்து கொண்டிருப்பதாம். ஒன்று ஆர்கியூ பண்ணுறோம், ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா
நமக்கு வந்து இறை உணர்வு இல்லாமல் பண்ணுற போது அது மேலே மேலே இன்னும் கவலைகளையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்கறது. இதுக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு. தலைங்கிறது வந்து இங்கே தலைவர்கள், வெவ்வேறு தலைவர்கள் விதவிதமாக அவர்களுடைய சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி அதிலெல்லாம் மனசு அலைக்கழித்து கொண்டு, இவர் சொல்கிறது சரியா, இவர் ஒரு பெரிய தலைவராச்சே, இவர் சொல்கிறது சரியா, அவரும் இன்னொரு பெரிய தலைவர் தானா, அவர் சொல்கிறதும் சரியா, இந்த மாதிரி மனதை போட்டு அலைத்து கொண்டு அந்த அலைப்பிலேயே அந்த கஷ்டத்திலேயே அந்த சிந்தாகுலம், அது அடுத்த பாடலில் சொல்லுவார், சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த கவலையாகவே நான் மாறி விடுகிறேன், அதுவாய் விடவும் இதிலிருந்து நீ என்னை காப்பாற்ற வேண்டும், இதிலிருந்து எனக்கு இறையருள் ஞானத்தை நீ போதிக்க வேண்டும். அதுக்கு அந்த முருகன் எப்படிப்பட்டவன்னா, கொலையே புரி வேடர்குல பிடி தோய் மலையே அப்படின்னு கூப்பிடுறார். கொலை தொழிலையே தன்னுடைய தர்மமாக கொண்ட வேடர்கள், வேடர்களுக்கு வந்து ஒன்றும் இப்படி தான் செய்யணும் இதைத்தான் செய்யணுங்கிறது கிடையாது. அவர்களுக்கு சாஸ்திரம் இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப தெரியாது. அவர்கள் வந்து மிருகங்களை வேட்டையாடி அதையே அப்படியே சாப்பிடுவார்கள். அந்த மாதிரி கொலையே புரி வேடர் குலத்தில், அப்பேற்பட்ட வேடர் குலத்தில் தோன்றிய பிடினா பெண் யானை, அது வள்ளி. அந்த பெண் யானையை பயந்த, பெண் யானையை தழுவிய மலையே. பூதரமேன்னு சொன்னார் இல்லையா ஒரு பாடலில், குணக்குன்றமே அப்படின்னார், குணபூதரமே அப்படின்னார். இந்த வரியிலையும் சொல்கிறார், அந்த வள்ளியை தழுவி கொண்டிருக்கின்ற மலை போன்ற வலிமை உடையவனே மலையே, மலை கூறிடு வாகையனே அப்படிங்கிறார். மலைனா இங்கே கிரௌஞ்ச மலை, கிரௌஞ்ச மலையை கூறாக பிளந்த வாகை, வாகைனா வெற்றி வாகை சூடுபவன். வாகைன்னு மலருக்கும் சொல்கிறது உண்டு. வாகை மலர் சூடி வருவா. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் போர் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு வந்து போடுற மாலை வந்து வாகை மலர்களால் ஆனது. அதனால தான் வாகை சூடி வந்தான் அப்படின்னு சொல்லுவாள். வாகை சூடி வந்தான்னா ஒரு காரியத்தை ஜெயிச்சுன்னு வந்தான்னு அர்த்தம். இங்கே முருகன் மலை கூறிடு வாகையனே, அந்த கிரௌஞ்ச மலையை கூறாக பிளந்த வெற்றியை கொண்டவனே முருகா, நீ எனக்கு நான் இப்படி இந்த பாழ்வாழ்வு எனும் படுமாயையில் இருந்து இந்த சாஸ்திரங்களை பற்றி ஓயாமல் பேசி கதறி பதறி இருப்பதிலிருந்து என்னை கரையேற்றுக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.